டிஎன்பிசியில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு 25 பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க. ஆன்சர் தெரியாத ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன்சர் போடுங்க. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, நிறையின் சிஜிஎஸ் அலகு என்ன? கிராம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கிராம். காலத்தின் எஃப்பிஎஸ் அலகு என்ன? காலத்தின் எஃப்பிஎஸ் அலகு என்ன? வினாடி. அடுத்து, வெப்பநிலையின் சிஜிஎஸ் அலகு என்ன? வெப்பநிலையின் சிஜிஎஸ் அலகு என்னன்னா செல்சியஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, திசையின் அளவிற்கு உதாரணம் தருக. திசையின் அளவிற்கு உதாரணம் தருக. திசையின் அளவு பார்த்திங்கன்னா உதாரணம் விசை. விசை தான் திசையினுடைய அளவிற்கு உதாரணம். ஒளிச்செறிவை அளவிட பயன்படும் கருவி. 5. ஒளிச்செறிவை அளவிட பயன்படும் கருவி ஃபோட்டோமீட்டர். ஃபோட்டோமீட்டர். பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு என்ன? ஒரு பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு என்னென்னா நிறை தான் பார்த்திங்கன்னா பருப்பொருளினுடைய அளவு. அடுத்து, அறிவியல் ஆய்வகங்களில் மிக துல்லியமாக நேரத்தை கணக்கிட பயன்படுவது எது பயன்படுதுன்னா அணு கடிகாரம். இதுதான் பார்த்திங்கன்னா அறிவியல் ஆய்வகங்களில் மிக துல்லியமாக நேரத்தை கணக்கிட பயன்படுகிறது. அடுத்து, மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஓம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க. நீளத்தின் மிகப்பெரிய அலகு எது? நீளத்தின் மிகப்பெரிய அலகு எது? ஃபார்செக். காந்தப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மேக்னெட் பல்ஸ் உடைய எஸ்ஐ அலகு என்ன? வெப்பர். ஆன்சர் வெப்பர். இயற்பியல் அளவுகளின் பன்னாட்டு அலகு முறை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இயற்பியல் அளவுகளில் பன்னாட்டு அலகு முறை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1960 தான் பார்த்திங்கன்னா பன்னாட்டு முறை இயற்பியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தல கோணத்தின் அலகு என்ன? தல கோணத்தின் அதாவது பிளான் ஆங்கிளுடைய அலகு என்னன்னா ரேடியன். ரேடியன் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஒரு வானியல் அலகு அதாவது ஆஸ்ட்ரோமிக்கல் யூனிட் ஏயுனுடைய மதிப்பு என்ன? ஒரு வானியல் அலகு மதிப்பு என்னன்னா 1.496 10^11 மீட்டர். 1.496 10^11 மீட்டர். நிறையை அளவிட பயன்படும் பொதுவான கருவி எது? நிறையை அளவிட பயன்படும் பொதுவான கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா பொது தெராசு. பொது திராஸ் தான் நிறைய அளவிட பயன்படுத்தப்படுகிறது. அளவீட்டில் துல்லியத்தன்மையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? அளவீட்டில் துல்லியத்தன்மையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? பல முறை அளந்து சராசரி எடுக்க வேண்டும். பல முறை அளந்து சராசரி எடுக்க வேண்டும். எடையை அளவிட பயன்படும் கருவி எது? எடையை அளவிட பயன்படும் கருவி எது? சுருள்வில் தராசு. சுருள்வில் தராசு. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுகிட்டே வாங்க. பிடிச்சிருந்துங்க லைக் பண்ணுங்கள். விசையின் எஸ்ஐ அலகு என்ன? அதாவது ஃபோர்ஸ்னுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். விசையின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோகிராம்? ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோகிராம்னா 100 கிலோகிராம் கொண்டதான் ஒரு குவிண்டால். பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு என்ன? பொருளினுடைய அளவிற்கு எஸ்ஐ அலகு என்ன? மோல். திறன் பவர் எஸ்ஐ அலகு என்ன? திறன் எஸ்ஐ அலகு என்ன? வாட். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன? அதாவது டென்சிட்டியுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம் அப்படின்னா கனமீட்டர். கிலோகிராம் கனமீட்டர். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் எவ்வளவு இருக்கும்? ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் எவ்வளவு? 1×10⁸ மீட்டர் பை வினாடி. 1×10⁸ மீட்டர் பை வினாடி வெற்றிடத்திலுடைய திசைவேகம். ஒரு இயற்பியல் அளவின் உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன?
ஒரு இயற்பியல் அளவின் உண்மையான மதிப்பீட்டிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பிழை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். வெப்பநிலையின் SI அலகு என்ன? வெப்பநிலையின் SI அலகு என்ன? கெல்வின். வெப்பநிலையினுடைய SI அலகு கெல்வின். இது போல் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்களை மேலும் நம்ம வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.